தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், மறுபடியும் நீ என்ன தொட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பேட்டை படத்துல ரஜினிகாந்த் ஒரு டைலாக் பேசுவார். அதே போலதான் தப்பு பண்ணிட்டீங்களே சிவசேனா பசங்களே, நீங்க தேவையில்லாம அண்ணாமலையை தொட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அண்ணாமலையை தொட்டதின் விளைவு, அண்ணாமலை மும்பைக்கு வந்தா கைய காலை வெட்டுவதுன்னு சொன்னதன் விளைவு, இன்னைக்கு மண்ணை கவ்வி இருக்குது சிவசேனா. 30 வருஷமா மும்பை மாநகராட்சி அவங்க கையில தான் இருந்துச்சு. என்னைக்கு இவங்க அண்ணாமலையை பத்தி பேசினாங்களோ, என்னைக்கு இவங்க அண்ணாமலையை தொட்டாங்களோ முடிஞ்சுது கதை. ஒட்டுமொத்த மும்பையும் சேர்ந்து இன்னைக்கு மும்பை மாநகராட்சியை பாஜக கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்களோட பிரச்சாரம், தேவேந்திர பட்னாவிஸோட நல்லாட்சி, நரேந்திர மோடி அவர்களோட நலத்திட்டங்கள் அனைத்துமே மும்பை மக்களுக்கு சென்றிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த 3 காரணங்களுக்காக மும்பை மக்கள் வாரி வழங்கியிருக்கிறாங்க. 227 சீட்டில் கிட்டத்தட்ட 130க்கும் சீட்டுக்கும் மேற்பட்ட இடங்களை அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு மாநகராட்சி பிஜேபி கையில் கொடுத்துருக்குறாங்க. அங்கே போட்டியிட்ட காங்கிரஸ் எவ்வளவு தெரியுமா? வெறும் 12 தொகுதி. அங்கே போட்டியிட்ட சிவசேனா எவ்வளவு தெரியுமா? வெறும் 70 தொகுதி. முட்டா பசங்களா, எதுக்கடா உங்களுக்கு பிரிவினையை பேசி மகாராஷ்டிரா, மராட்டி, தமிழ, கன்னட, தெலுங்கு நாமெல்லாம் என்னைக்கு இந்தியன் யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம கட்சி உறுப்பினர் நம்மளும் உருப்படுவோம். இன்னைக்கு பாஜக வெற்றி வாகை சூடுகிறதுனாக்கா அவங்க கிட்ட இந்த பிரிவினைலாம் கிடையாது. நான் இந்தியன், இது இந்தியா, அந்த ஒரே கான்செப்ட் தான். அந்த ஒரு கான்செப்டில் என்னைக்கு எந்த கட்சி வருதோ அந்த கட்சி தான் அன்னைக்கு வெற்றி வாகை சூடும். அது வரைக்கும் பாஜக மட்டும்தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக திகழும். ஏன்னா தேசப்பற்று நிறைய இருக்கிறவங்க பூரா பாஜகவில் தான் இருக்கிறான். தேச துரோகி அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் யாருன்னு உங்களுடைய பதிலுக்கே நான் விட்டுறேன். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், மறுபடியும் நீ என்ன தொட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பேட்டை படத்துல ரஜினிகாந்த் ஒரு டைலாக் பேசுவார். அதே போலதான் தப்பு பண்ணிட்டீங்களே சிவசேனா பசங்களே, நீங்க தேவையில்லாம அண்ணாமலையை தொட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அண்ணாமலையை தொட்டதின் விளைவு, அண்ணாமலை மும்பைக்கு வந்தா கைய காலை வெட்டுவதுன்னு சொன்னதன் விளைவு, இன்னைக்கு மண்ணை கவ்வி இருக்குது சிவசேனா. 30 வருஷமா மும்பை மாநகராட்சி அவங்க கையில தான் இருந்துச்சு. என்னைக்கு இவங்க அண்ணாமலையை பத்தி பேசினாங்களோ, என்னைக்கு இவங்க அண்ணாமலையை தொட்டாங்களோ முடிஞ்சுது கதை. ஒட்டுமொத்த மும்பையும் சேர்ந்து இன்னைக்கு மும்பை மாநகராட்சியை பாஜக கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்களோட பிரச்சாரம், தேவேந்திர பட்னாவிஸோட நல்லாட்சி, நரேந்திர மோடி அவர்களோட நலத்திட்டங்கள் அனைத்துமே மும்பை மக்களுக்கு சென்றிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த 3 காரணங்களுக்காக மும்பை மக்கள் வாரி வழங்கியிருக்கிறாங்க. 227 சீட்டில் கிட்டத்தட்ட 130க்கும் சீட்டுக்கும் மேற்பட்ட இடங்களை அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு மாநகராட்சி பிஜேபி கையில் கொடுத்துருக்குறாங்க. அங்கே போட்டியிட்ட காங்கிரஸ் எவ்வளவு தெரியுமா? வெறும் 12 தொகுதி. அங்கே போட்டியிட்ட சிவசேனா எவ்வளவு தெரியுமா? வெறும் 70 தொகுதி. முட்டா பசங்களா, எதுக்கடா உங்களுக்கு பிரிவினையை பேசி மகாராஷ்டிரா, மராட்டி, தமிழ, கன்னட, தெலுங்கு நாமெல்லாம் என்னைக்கு இந்தியன் யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம கட்சி உறுப்பினர் நம்மளும் உருப்படுவோம். இன்னைக்கு பாஜக வெற்றி வாகை சூடுகிறதுனாக்கா அவங்க கிட்ட இந்த பிரிவினைலாம் கிடையாது. நான் இந்தியன், இது இந்தியா, அந்த ஒரே கான்செப்ட் தான். அந்த ஒரு கான்செப்டில் என்னைக்கு எந்த கட்சி வருதோ அந்த கட்சி தான் அன்னைக்கு வெற்றி வாகை சூடும். அது வரைக்கும் பாஜக மட்டும்தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக திகழும். ஏன்னா தேசப்பற்று நிறைய இருக்கிறவங்க பூரா பாஜகவில் தான் இருக்கிறான். தேச துரோகி அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் யாருன்னு உங்களுடைய பதிலுக்கே நான் விட்டுறேன்.